ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு மேட்ரு சொல்லணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய இஎம்ஐ ஃபஸ்ட்டு இஎம்ஐ கட்டணும். ஃபஸ்ட்டு இஎம்ஐ எவ்வளோ தெரியுமா? 4800 இஎம்ஐ கட்டணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா, லோன் வாங்கியிருந்தேன். இப்போ தான் லோன் வாங்கினேன். இந்த ஃபோன் இஎம்ஐ முடிச்சுட்டேன். அந்த பைக் இஎம்ஐயும் முடிச்சுட்டேன். எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. அதுதான் உண்மையை சொல்ல போனாலும் ரொம்ப நாளைக்கு அந்த சந்தோஷம் நீடிக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, சொந்தமாக வீடு வாங்கிட்டேன்னு. நான் ரூமில் இருந்தால் பேசினிக்கிறேன். சொந்தமாக வீடு வாங்கிட்டேன். வீடு வாங்கி பார்த்தீங்கன்னா மொத்த நகையும் விற்று தான் நான் வீடே வாங்கினேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து மொத்த நகையும் விற்று தான் இந்த வீடை வாங்கினேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வீடு வாங்குறதுக்கு நிறைய கொஞ்சம் காசு, ஒரு 2.5 லட்சம் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே கடன் வாங்கி 2.5 லட்சம் நான் எப்படியோ போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்கிட்டேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடு இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. 3 மாதம் கழித்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு. என்கிட்ட கேஷ் சுத்தமாக இல்லை. மொத்தம் கேஷும் பார்த்தீங்கன்னா மொத்தம் கிளியர் ஆச்சு. நான் ஏற்கனவே இந்த பார்த்தீங்களா இந்த வீடு, இன்னொரு வீடு வாடகை வீடு சொன்னேன், அது லீஸுக்கு போட்டிருந்தேன். அந்த வீடு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் லீஸு, மாதம் 2000 வாடகை மாதிரி கொடுத்துருந்தேன். 2.5 லட்சம் லீஸ் போட்டு இது பார்த்தீங்கன்னா இன்னும் காசு தரல அவங்க. இந்த 5ஆம் தேதி தரேன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த காசு வந்தால் தான் இப்போ 2.5 லட்சம் நான் வெளியே வாங்கினேன் பார்த்தீங்களா, அந்த காசெல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணோம். அது ஃபினிஷ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று மேலே ஒரு 4 கடன் இருக்குது. 4 கடன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நகை இதில் வச்சுக்கிறேன். மார்வாடி கடையில், சேட்டு கடையில் 3 நகை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு டிவிஎஸ்லேருந்து இஎம்ஐ வாங்கினேன். இஎம்ஐ வாங்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஎம்ஐ இந்த மாதம் நாளைக்கு கட்டணும் இஎம்ஐ. ஆனால் மாதம் எப்படி போச்சுன்னு ஒன்றுமே தெரில. என்ன பாப்பா, ரொம்ப சல்லுன்னு போயிடுது. மாதம் பார்த்தீங்கன்னா சல்லுன்னு போச்சு. இதனால் சரி இஎம்ஐ எல்லாம் முடித்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன். ஹாப்பியாக இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்காரனே பிடிக்கல போல இருக்குது. இப்போ கூட பாருங்கள், கம்பெனியில் தான் ஃபோன் வந்துருந்தது. அந்த டிவிஎஸ் கம்பெனிலேருந்து நாளைக்கு இஎம்ஐ கட்டணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் லோன் கரெக்டாக கட்டினாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃபர் ஒன்று வந்துக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1,35,000 உங்களுக்கு ஆஃபர் விழுந்திருக்கு சார்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வாங்கின லோனுக்கு தான் நாளைக்கு இஎம்ஐ கட்டணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஏற்கனவே உங்கள் இதில் தான் நான் லோன் வாங்கிட்டுக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டிவிஎஸ் அந்த கார்டு என்னவோ கார்டு சொல்கிறாங்க. அந்த கார்டு மூலியமாக தான் நான் இஎம்ஐ இதை காசை வாங்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஆஃபர் வந்துக்குது. நீங்கள் கரெக்டாக கட்டுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,30,000 ஆஃபர் வந்துக்குது. நான் சொன்னேன், எனக்கு வேணாம் மேம், எனக்கு இருக்கிற இஎம்ஐ முடிஞ்ச அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஸோ ஒரு பிரச்சனை வந்தால் கரெக்டாக பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா என் பிரச்சனை பார்த்தீங்கன்னா கடவுள் எனக்குன்னு கரெக்டாக எழுதி வச்சு கொடுக்குறான் போல இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி ப்ராப்ளம் அவனுக்கு தந்தால் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் நம்மளுக்கு ஒரு பரீட்சை மாதிரி கடவுள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தரான் பரீட்சை மாதிரி. அதுக்கு நம்ம எக்ஸாம் பேப்பர் மாதிரி அதுக்கு ரிசல்ட் இது பதில் கமெண்ட்ஸ் பண்ணோம். அதுக்கு பேப்பருக்கு எல்லார் வாழ்க்கையும் அப்படி தான் ஓடினுங்குது. என்னத்தை சொல்கிற, வாழ்க்கையே ரொம்ப 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 கஷ்டமாகுது. ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் தான், ஒரு அடிப்பட்டால் தான் அதுக்கு மருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடிப்படாமல் நம்ம மருந்தை கண்டுபிடிச்சா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்மளுக்கு சிம்பத்திக்காக ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போது எனக்கு சின்னதாக ஒரு அடிப்பட்டுக்குதுன்னா அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ட்ரீட்மெண்ட்டை எடுப்போம். அதே மாதிரி தான் லைஃபோட ப்ராப்ளம்ஸும் அது எப்படி நம்ம கிளியர் பண்ணோம் ஏது பண்ணணும்னு நம்ம ஒரு இது அனுபவத்தை பற்றி நம்ம இது பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோம். நீங்களும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ண மட்டும் யோசிங்க, சரியா? எதுவும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லி நிற்கிறேன், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? இந்த வீடியோ நான் ஒவ்வொரு வீடியோ போட்டுறேன்னா அதில் ஏதாவது அர்த்தத்தோடு தான் வீடியோ போடுவேன். அதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு
நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது நான் சும்மா பேச மாட்டேன், அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருந்தால் தான் நான் பேசுவேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச இந்த விஷயத்தை ஏற்றுக்குங்க, பிடிக்கலன்னா சும்மா பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.